இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தகப் போர் இப்போது வெறும் காகிதங்கள் அல்லது சந்திப்பு கரைகளுக்குள் மட்டுமே இல்லை. அதன் தாக்கம் வாஷிங்டன் முதல் டெல்லி வரை நேரடியாக அமெரிக்காவின் வயல்கள் மற்றும் தோட்டங்களிலும் எதிரொலிக்கிறது. நிலைமை மோசமடைந்து இந்த போர் கலிபோர்னியாவின் நிலப்பரப்பையும் அடைந்துள்ளது. கலிபோர்னியா அதன் பாதாம் பழங்களுக்கு உலகம் முழுவதும் பிரபலமானது. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா இந்தியாவின் அரிசி மீது போர் தொடுத்தது. அதற்கு முன்பு மாம்பழத்திற்கு தடை விதித்தது. பின்னர் பொறியியல் பொருட்களுக்கு 50% வரை அதிக வரி விதித்தது. ஆனால் இந்தியாவும் அமைதியாக இருக்கவில்லை, பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது. அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு அடுத்தடுத்து தடை விதித்து இந்தியா நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்று தெளிவான செய்தியை அளித்து வருகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு நோயின்றி பலகை வைத்தது போல் இந்தியா இருக்கிறது. இப்போது வெளிவந்திருக்கும் செய்தி உண்மையிலேயே உலகையே உலுக்கியுள்ளது. கலிபோர்னியா பாதாம் பற்றி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவை வீடு வீடாக பொட்டலங்களாகச் சென்று மக்கள் அவற்றை ஆர்வத்துடன் பயன்படுத்துகிறார்கள். இதற்கு காரணம் மிக தெளிவானது. அமெரிக்காவின் மொத்த பாதாம் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 80% இந்தியா மட்டுமே வாங்குகிறது. ஆம், அமெரிக்க பாதாம் பழங்களை வாங்கும் உலகின் மிகப்பெரிய நாடு இந்தியாதான். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. இந்தியா தனது மிகப்பெரிய ஆயுதத்தை நேரடியாக தாக்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியா எடுத்த முடிவுகள் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவை கவலையடையச் செய்துள்ளன. அது தெளிவாக அதிர்ச்சியில் தெரிகிறது. உண்மையில் இந்த முழு கதையும் கடந்த 48 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கியது. முதலில் அமெரிக்க சோயாபீன்ஸ் ஏற்றுமதியை இந்தியா திருப்பி அனுப்பியது. அடுத்த நடவடிக்கை இன்னும் கடுமையானதாக இருந்தது. அமெரிக்க கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கு இந்தியா தடை விதித்தது. இப்போது அமெரிக்காவின் மிக முக்கியமான வணிகமான கலிபோர்னியா பாதாம் மீது ஒரு புதிய அடி விழுந்துள்ளது. இந்தியா பாதாம் பழங்களுக்கு தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் மண்ணை அடைந்த கொள்கலன்களையும் அதே வழியில் திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த செய்தி மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அமெரிக்காவில் உள்ள சந்தைகள் அனைத்தும் அதிர்ந்து போயுள்ளன. இப்போது அங்கு இருக்கும் விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாய நிறுவனங்கள் அனைவரும் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கோபம் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள் மீதும் இந்த நிலைமைக்கு காரணமான அமைப்பு மீதும் இருக்கிறது. அப்படியானால் இந்தியா ஏன் இவ்வளவு கடுமையான நடவடிக்கையை எடுத்தது என்ற கேள்வி எழுகிறது. உண்மையான காரணம் என்ன? சமீபத்தில் அலாஸ்காவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவின் அணுகுமுறை திடீரென மிகவும் ஆக்கிரமிசமாக மாறியது. மறுபுறம் அமெரிக்காவின் தந்திரங்களில் இப்போது பழைய கூர்மை இல்லை. அப்படியானால் அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? இந்தியா அடுத்தடுத்து கடுமையான முடிவுகளை எடுக்க என்ன சிக்னல்கள் கிடைத்தன? மேலும் இது குறித்து விரிவாக பேசுவோம். நீங்கள் எல்லோரும் ஒரு தட்டு விரைய கலிபோர்னியா பாதாம் பழங்களை உங்கள் முன் வைத்துக் கொள்வது போல் கற்பனை செய்து பாருங்கள். அமெரிக்கா உலகம் முழுவதும் தனது உணவு தலைநகரம் என்று பெருமை பேசும் அதே பாதாம் தான். இப்போது உண்மையை பாருங்கள். அமெரிக்க விவசாயிகளின் வருவாய்க்கு 3வது மிகப்பெரிய ஆதரவு இந்த பாதாம் தான். முதலில் சோயாபீன், 2வது சோளம், 3வது இந்த பளபளப்பான கலிபோர்னியா பாதாம். அதாவது இந்த பாதாம் மீது அடி விழுந்தால் அது நேரடியாக அமெரிக்க விவசாயத்தின் முதுகெலும்பை தாக்கும். உலகில் இதைவிட சிறந்த தரமான பாதாம் யாரும் உற்பத்தி செய்ய முடியாது என்று அமெரிக்கா பல ஆண்டுகளாக கூறி வருகிறது. அதற்கு காரணம் அவர்களது பாதாம் பழங்களில் உள்ள எண்ணெய் மற்றும் வைட்டமின்கள் தான். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியாவின் சூழ்நிலைகளும் காலநிலையும் பாதாம் சாகுபடிக்கு ஏற்றதாக இருந்ததே இல்லை. நமது நாட்டில் சிறிதளவு உற்பத்தி இருந்தாலும் அது நம்முடைய தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் இந்தியாவின் 80% தேவை நேரடியாக அமெரிக்காவில் இருந்துதான் பூர்த்தி செய்யப்படுகிறது. மீதமுள்ள தேவைகளுக்காக இந்தியா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை சார்ந்துள்ளது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. கலிபோர்னியா விவசாயிகள் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு இந்தியா அமெரிக்கா மீது ஒரு போரை தொடுத்திருக்கிறது. சோயாபீன்ஸை விஷமானது என்று கூறி இந்தியா ஏற்கனவே திருப்பி அனுப்பியிருந்தது. அதேபோல் இப்போது அமெரிக்காவின் மிகவும் பெருமையான பாதாம் பழங்களும் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது வெறும் தடை மட்டுமல்ல, இது அமெரிக்காவின் அகங்காரத்தின் மீது ஒரு நேரடி தாக்குதல். இந்த அடி அவர்கள் மூளையை விட அவர்களின் பெருமையை தாக்கியுள்ளது. தான் நினைத்தால் இந்தியாவின் விவசாயிகளை நசுக்க முடியும் என்றும் இந்திய விவசாய பொருட்களை வாங்குவதை நிறுத்தினால் நமது வயல்கள் வறண்டு போய்விடும் என்றும் அமெரிக்கா இதுவரை நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. நாம் நினைத்தால் 2-3 நகர்வுகளில் அமெரிக்க விவசாயிகளை சாலைகளுக்கு கொண்டு வர முடியும் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. உண்மை என்னவென்றால் இது ஏற்கனவே நடந்துவிட்டது. கலிபோர்னிய விவசாயிகள் கிளர்ச்சியில் இறங்கியுள்ளதாக அமெரிக்காவின் சமீபத்திய படங்கள் காட்டுகின்றன. பலர் கோபத்தில் தங்கள் பாதாம் ஏற்றுமதிகளை சாலைகளில் கொட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் யார்? இந்தியாதான். அவர்கள் விற்கும் பொருட்களில் சுமார் 80% நேரடியாக இங்குதான் வந்தது. இப்போது இந்தியா திடீரென வேண்டாம் என்று சொன்னால் அமெரிக்காவால் எத்தனை நாட்களுக்கு அந்த பாதாம் பழங்களை கிடங்குகளில் வைத்திருக்க முடியும்? ஒரு சேமிப்பகத்திற்கும் ஒரு வரம்பு உண்டு. இந்தியாவும் காரணத்தை விளக்கியுள்ளது.
சோதனைக்கு பிறகு அனுப்பப்பட்ட ஏற்றுமதி கிட்டத்தட்ட இது 1 வருடம் பழமையானது. பாதாம் அதன் எண்ணெய் மற்றும் வைட்டமின்களில்தான் உண்மையான ஆற்றலை கொண்டுள்ளது. ஆனால் காலப்போக்கில் அந்த சக்தி குறைந்துவிட்டது. அதோடு அதிகப்படியான ஈரப்பதம் தரத்தை மேலும் மோசமாக்கியது. எனவே இந்தியா நன்றி, எங்களுக்கு இந்த சரக்குகள் வேண்டாம் என்று கூறியது. இப்போது மீண்டும் கவனியுங்கள். வெறும் 48 மணி நேரத்தில் அமெரிக்காவிற்கு 3 பெரிய அதிர்ச்சிகள் கிடைத்துள்ளன. முதலாவதாக சோயாபீன்ஸ் ஏற்றுமதி நிராகரிக்கப்பட்டது. இரண்டாவதாக கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கு தடை விதிக்கப்பட்டது. மூன்றாவதாக கலிபோர்னியா பாதாம் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. பலர் நினைப்பார்கள், பாதாம் பழத்தால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிடப் போகிறது? நாம் அதை அன்றாடம் சிறிதளவே பயன்படுத்துகிறோம். ஆனால் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பாதாம் வெறும் உலர்பழமல்ல, அது ஒரு மருந்து. இது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. குளிர்காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் பயன்படுத்தப்படுகிறது. பாதாம் எண்ணெய் அழகு சாதன பொருட்கள் முதல் மருந்துகள் வரை டஜன் கணக்கான பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் பாதாமிற்கான தேவை மிக அதிகமாக இருப்பதால் அதன் பொருளாதார பாதிப்பு நேரடியாக பல பில்லியன் டாலர்களை உருவாக்குகிறது. அமெரிக்காவின் மொத்த பொருளாதாரத்தில் பாதாம் பங்கு 3% இருந்தாலும் கூட இந்த 3% கூட பில்லியன் டாலர்கள் மதிப்புடையது. இப்போது இந்தியா இதை தாக்கியுள்ளதால் அந்த அதிர்ச்சி அவர்களின் பாக்கெட்டுகளுக்கு மட்டுமல்ல, அவர்களின் அகங்காரத்திற்கும் ஏற்பட்டுள்ளது. இப்போது விளையாட்டு இன்னும் பெரியதாக மாறியுள்ளது. இந்தியா ஏற்றுமதியை திருப்பி அனுப்பியது மட்டுமல்லாமல் ஒரு தெளிவான அறிவிப்பையும் செய்துள்ளது. வரும் காலங்களில் அமெரிக்காவிலிருந்து பாதாம் கொள்முதல் 50 முதல் 60% வரை குறைக்கப்படும். அதாவது இது ஒரு நிராகரிப்பு மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கை சிக்னல். இதன் விளைவாக அமெரிக்கா முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் பீதியடைந்துள்ளனர். ஏனெனில் அவர்களின் மிகப்பெரிய சந்தையான இந்தியா இப்போது பாதியாக குறைந்துவிட்டது. இப்போது இவ்வளவு பாதாம்களை யாருக்கு விற்பது என்ற கேள்வி எழுகிறது. ஐரோப்பாவுக்கா, அரபு நாடுகளுக்கா, அல்லது வேறு எங்காவதுமா? ஆனால் இவ்வளவு பெரிய தேவையை வேறு எங்கும் பூர்த்தி செய்ய முடியாது. இதனால்தான் இந்த விவகாரம் இப்போது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அமெரிக்க நாடாளுமன்றத்தை எட்டியுள்ளது. செனட்டில் கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன. ட்ரம்ப் அரசு இந்தியாவுடன் மோதி தங்கள் சொந்த விவசாயிகளின் முதுகெலும்பை உடைத்து விட்டதா? ட்ரம்பின் நிலைமை அவரது சொந்த நாட்டிலேயே மோசமாகி வருகிறது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவரது சொந்த கட்சியும் அதிகாரிகளும் இந்தியாவுடனான உறவுகளை சீர்குலைப்பது சரியல்ல, நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ட்ரம்பின் அணுகுமுறை வேறுவிதமாக உள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று எந்த அதிகாரியாவது ஒரு கூட்டத்தில் சொன்னால் ட்ரம்ப் கோபமடைவார். தன்னை விட புத்திசாலி யாரும் இருக்க முடியாது என்று அவர் நினைக்கிறார். சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்தாவிட்டால் அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் விவசாயிகள் இருவருக்கும் இழப்பு ஏற்படும் என்ற விவாதம் எழுந்தபோது ட்ரம்ப் கோபத்தில் கூட்டத்தை பாதியிலேயே விட்டு எழுந்து சென்றார். மேசையில் அமர்ந்து தீர்வு காண்பதற்கு பதிலாக குடியரசுத் தலைவரே எழுந்து சென்றால் கீழ்மட்டத்தில் எவ்வளவு பரபரப்பு ஏற்படும் என்று யோசித்து பாருங்கள். இப்போது இது வெறும் பாதாம் பற்றிய விஷயமாக இல்லை. இந்தியா எந்த விதத்தில் ஏற்றுமதியை திருப்பி அனுப்பியது, கொள்முதலை குறைத்தது மற்றும் அடுத்தடுத்து அதிர்ச்சிகளை கொடுத்தது, அதன் தாக்கம் நேரடியாக வாஷிங்டனை எட்டியுள்ளது. இந்தியாவுக்கு சென்று 50% வரியை பற்றி பேச இருந்த அமெரிக்க வர்த்தக குழுவை ட்ரம்ப் கோபத்தில் உடனடியாக தடுத்து நிறுத்தினார். அதாவது பேச்சுவார்த்தை நடக்காது, இப்போது நேரடியாக 50% வரி விதிக்கப்படும் என்ற செய்தி தெளிவாக இருந்தது. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் உள்ளது. அமெரிக்கா பின்னர் இல்லை குழு பின்னர் வரும், இப்போது அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று தனது அறிக்கையை மாற்றியது. ஆனால் இந்தியா ஒன்றும் முட்டாள் அல்ல. ட்ரம்ப் அரசுக்கு இந்தியா எடுத்த சமீபத்திய முடிவுகள் உள்ளுக்குள் உறுத்துகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். இதன் நேரடி விளைவு அமெரிக்க பங்குச் சந்தையில் எதிரொலித்துள்ளது. மக்கள் டாலர் மீதான நம்பிக்கையை இழந்து வருகின்றனர். சுமார் 22 நாடுகள் தங்கள் டாலர் இருப்புகளை குறைத்துள்ளன. அதாவது உலகம் மெதுவாக டாலரின் ஏகபோகத்திலிருந்து வெளியேற முயற்சிக்கிறது. இது டாலர் சாம்ராஜ்யத்தின் மீதான நேரடி தாக்குதல். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்தியா ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது? இதன் பதில் அலாஸ்காவில் மறைந்துள்ளது. அங்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான சந்திப்பு தோல்வியடைந்தது. அந்த சந்திப்பில் ரஷ்யா உக்ரைன் பற்றிய விவாதம் மட்டுமில்லை, இந்தியா பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா மீது விதிக்கப்படும் வரியை பற்றியும் பேசப்பட்டது. ட்ரம்பிடம் ஊடகங்கள் நேரடியாக இந்தியா மீதான வரி நிறுத்தப்படுமா என்று கேட்டபோது ட்ரம்ப் அமைதியாகிவிட்டார். ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லவில்லை. இதனால் அமெரிக்காவின் உள்நோக்கம் சரியில்லை என்பது அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. அதனால்தான் இப்போது இந்தியா மற்றும் ரஷ்யா இருவரும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்தியா தொடர்ந்து தைரியமான நடவடிக்கைகளை எடுத்து இப்போது விளையாட்டு சமமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. அமெரிக்காவின் அகங்காரத்தை உடைக்க வேண்டும்.
சரி நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?